வணக்கம். நான் வந்து இப்போ என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, இடேட் ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸல்ல யூஸ் ஆகுது. இடேட் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இடேட்டோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டார்ட் டேட்டு மந்த். ஸோ ஸ்டார்ட் டேட்டுங்கிறது நம்ம இனிஷியல் எந்த டேட்ல இருந்து பாசிட்டிவ் டேட், எந்த டேட்ல இருந்து ஃபியூச்சர் டேட்டு நெகட்டிவ் டேட் கண்டுபிடிக்க போறோமோ அதான் ஸ்டார்ட் டேட்டு. மந்த் வந்து எத்தனை மந்த்துக்கு அப்புறம் நமக்கு டேட் கண்டுபிடிக்கிறோம் அதுதான் அதைத்தான் நம்ம அதில் என்ட்ரி பண்ணணும். இப்போ ஃபார்முலாவுக்கு போகலாம். இடேட். ஸோ நான் டுடே டேட்டை சூஸ் பண்ணுறேன், ஆல்ரெடி என்ட்ரி பண்ணி வச்சுருக்கேன். BU31 சூஸ் பண்ணிவிட்டு இப்போ 7 மந்த்து நான் கொடுக்குறேன். 7 மந்த்து கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 10வது மாதத்துக்கு அப்புறம் உள்ள டேட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அடுத்து ஃபியூச்சர் டேட்டு போட்டாச்சு. இப்போ ஃபாஸ்ட் டேட்டு பார்க்கணும். அதாவது நெகட்டிவ் டேட் எப்படி வரும்னு, அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள டேட் என்னன்னு எப்படி இருக்கும், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ டேட்டு போடுறேன், டுடே டேட்டை சூஸ் பண்ணுறேன், 6ன்னு நான் கொடுக்குறேன், க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2/9/26 வருது. சாரி, நான் மிஸ்டேக்கை வந்து மைனஸ் போடாமல் +6 போட்டேன். அப்போ +6 போட்டால் ஃபியூச்சர் டேட் வரும். ஸோ மைனஸ் போட்டால் தான் நெகட்டிவ், -6 போட்டால் தான் முன்னாடி உள்ள டேட்டு, அதாவது பாஸ்ட் டேட்டு வரும். இப்போ பாருங்கள், நான் மைனஸ் போட்டுட்டு என்ட்ரி பண்ணுறேன், நெகட்டிவ் டேட் வந்துருச்சு பாருங்கள், 25ன்னு வந்துருச்சா. ஸோ இப்படி தான் முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டு, 7 மாதத்துக்கு அப்புறம் உள்ள டேட்டை கண்டுபிடிக்கிறது எக்ஸலில் டேட்டை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்ஸ்.